அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2 கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா, சலவைத்தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எதுக்கு போடுறாங்க ப்ளீச்சிங் பவுடரு? பூச்சிக்கொல்லி. அது அந்த அங்கே தான் இருக்கிற அந்த சின்ன சின்ன பூச்சியில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராமல் தடுக்கிறது ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இது ரிலேட்டட் இருக்க எல்லா இடத்துலையும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருப்பாங்க இல்லையா. அது டாய்லெட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த பிளேஸாக இருந்தாலும் மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருப்பாங்க. கிருமி நாசினியை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, நம்ம பருத்தி இருக்கு இல்லையா, அதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இல்லை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார் ப்ளீச்சிங் காட்டன் அண்டு லினன், அந்த துணிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து வெளுக்கிறதுக்காக, ஓகேங்களா, க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2 தான் அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிருமி நாசினியை பயன்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பருத்தி மற்றும் லினன் துணிகள் வந்து வெளுக்க பயன்படுது.